மறந்தும் கூட பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். அன்று மாசி மகா அமாவாசை வருகிறது. அன்று இந்த 3 தவறுகளை நீங்கள் செய்தால் உங்களுக்கு பித்ருதோஷம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள். முருகன் உங்களை அனைத்து தீவினைகளில் இருந்தும் காப்பாற்றுவார். ஓம் முருகா என்று கமெண்ட் செய்து நம்ம ஸ்ரீ மாசி அமாவாசை அன்று நம் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் முக்கியம். இது பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரும். குறிப்பாக காசி, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி வழிபாடு செய்வது விசேஷம். அன்று நாம் ஒரு சில தவறுகளை செய்தால் நமக்கு பித்ருதோஷம் ஏற்படுவது உறுதி. முதலாவதாக, மாசி அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் இருக்கக்கூடாது. அன்றைய தினம் குறைந்தது எள்ளும் தண்ணீரும் இறைத்து அவர்கள் ஆசியை பெற வேண்டும். இரண்டாவதாக, மாசி அமாவாசை அன்று தானம் செய்ய மறுக்கக்கூடாது. முன்னோர்கள் அமாவாசை அன்று ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மிடம் உணவு தேடி வருவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே அன்று நம் வாசலுக்கு வரும் யாசகர்களை விரட்டக்கூடாது. மூன்றாவதாக, மாசி அமாவாசை நாளில் கோலம் போடக்கூடாது. அமாவாசை பித்ரு வழிபாட்டிற்குரிய நாள் என்பதால் அன்று கோலம் போடக்கூடாது. கோலம் என்பது மகிழ்ச்சியையும் சுப நிகழ்வையும் குறிக்கும் அடையாளம். முன்னோர்களை நினைத்து வழிபடும் நாளில் எளிமையை கடைபிடி